அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம முஸ்லீம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, கலிமா சொன்னா நம்ம முஸ்லீம் ஆயிடுறோம் அப்படின்னு. ஆனா அல்லாஹ்வோட பார்வையில அது ஆவாது. மனிதர்கள் பார்வையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதர் கலிமா சொல்லி முஸ்லீம் சொன்னா விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் பார்வையில நம்ம முஸ்லீமா தெரியும். ஆனா அல்லாஹ்வோட பார்வையில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி நான் இறைவனை ஏத்துக்கிட்டேன், நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வாட்டி கண்டிச்சிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ்வை ஏத்துப்பாங்க, இறை தூதரை ஏத்துப்பாங்க, ஆனா ஹிஜ்ரத் பண்ணி வர மாட்டாங்க. அப்போ அவங்கள முஸ்லீம் சொல்ல முடியுமா? அவங்க தான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே. அதே மாதிரி முஸ்லீம் வெட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மாவியா ரஜியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரஜியல்லாஹு அன்ஹுக்கும் போர் நடந்ததுல முஸ்லீம் வெட்டிக்கிட்டாங்களே. ரெண்டு பேரும் அல்லாஹ்வையும் இறை தூதரையும் ஏத்துக்கிட்டவங்க தானே, கடமையெல்லாம் செஞ்சவங்க தானே. ஏன் அங்க முஸ்லீம் உம்மத்துக்குள்ளேயே போர் வந்தது? இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா மட்டும் முஸ்லீம் ஆயிட முடியாது, அதை ஒபே பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பெரிய பையனை கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டான். சின்ன பையன் போக மாட்டேன்னு சொல்லுவான், ஆனா போய் கடையில உட்காந்துருவான். இப்ப பேச்சை கேட்டது யாருனாக்கா, வார்த்தையில சொல்லாம போய் உட்கார்ந்தவன் தான் பேச்சை கேட்டவன். இதே இடத்துல கலிமா ஃபிக்ஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. பெரிய பையன் சொன்னா ஆனா செய்யல, சின்ன பையன் சொல்லல ஆனா செஞ்சுட்டான். அந்த சின்ன பையன் தான் வேலையை செஞ்சு முடிச்சவன். அதே மாதிரி கலிமா வார்த்தையில இருந்தா மட்டும் போதாது, அதை ஒபே பண்ணணும். அப்போதான் உண்மையான முஸ்லீமா அல்லாஹ் ஏத்துப்பான். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோல இதை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.